ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை 2வது அத்தியாயம் 33வது ஸ்லோகம். அதச்சேத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி. அதஹ எனவே, சேத் எனில், த்வம் நீ, இமம் இந்த, தர்மியம் அறக்கடமை, சங்கிராமம் போரிடுதல், ந இல்லையேனில், கரிஷ்யசி செய்ய, ததஹ பின், ஸ்வதர்மம் உனது தர்மம், கீர்த்திம் புகழ், ச மேலும், ஹித்வா இழத்தல், பாபம் பாவ விளைவு, அவாப்சசி அடைவாய். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஷீலா பிரபுபாத் அவர்கள், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர். மொழிபெயர்ப்பு. எனவே போரிடுதல் என்னும் இந்த தர்மத்தின் கடமையில் நீ ஈடுபடாவிட்டால் உன்னுடைய கடமையிலிருந்து தவறியதற்கான பாவ விளைவுகளை நிச்சயமாக பெறுவதோடு சிறந்த போர் வீரனெனும் புகழையும் இழப்பாய். பொருளுரை. அர்ஜுனன் ஒரு புகழ்பெற்ற போர் வீரன். சிவபெருமான் உள்ளிட்ட பல தேவர்களுடன் சண்டையிட்டு பெரும் புகழ் பெற்றிருந்தான். வேடனின் உடையில் தோன்றிய சிவபெருமானுடன் போரிட்டு அவரை தோற்கடித்து மகிழ்வுறச் செய்ததால் பாசுபதா என்னும் அஸ்திரத்தை பரிசாக பெற்றிருந்தான். அவன் ஒரு சிறந்த போர் வீரன் என்பதை எல்லோரும் அறிவர். துரோணாச்சாரியரும் அவனுக்கு வரமளித்து ஆசிரியரையும் கொல்லக்கூடிய சிறப்பான ஆயுதத்தை பரிசளித்திருந்தார். தனது தந்தையான ஸ்வர்க மன்னன் இந்திரன் உட்பட பல அதிகாரிகளிடமிருந்து அவன் தனது போர்த்திறனுக்கான தகுதி சான்றுகளை பெற்றிருந்தான். ஆனால் அவன் போரை புறக்கணித்தால் தன் கடமையிலிருந்து தவறுவது மட்டுமின்றி தனது புகழையும் நற்பெயரையும் இழந்து நரகத்திற்கு செல்ல தயாராவான். வேறு விதமாக சொன்னால், போரிலிருந்து பின்வாங்குவதால் அவன் நரகத்தை அடைவான், போர் புரிவதால் அல்ல. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஜ்ஞசலாகயாத் சக்ஷுருன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமினிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாश्चात्य தேசதாரிணே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌரபக்தவೃந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதச்சேத்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததத் ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி. கிருஷ்ண பகவான் இங்கே சொல்கிறார் அர்ஜுனனுக்கு, எனவே போரிடுதல் என்னும் இந்த தர்மத்தின் கடமையிலிருந்து நீ ஈடுபடாவிட்டால் உன்னுடைய கடமையிலிருந்து தவறியதற்கான பாவ விளைவுகளை நிச்சயமாக பெறுவதோடு சிறந்த போர் வீரன் எனும் புகழையும் இழப்பாய். அப்போது ஒருத்தர் கேட்கலாம், ஆச்சரியமாக இருக்கே, போரிடுதல் என்னும் இந்த தர்மத்தின் கடமை. மகாபாரத போர் நடந்தது எல்லாருக்குமே தெரியும். 5000 வருஷத்துக்கு முன்னாடி குருக்ஷேத்திர போர்க்களத்தில் மகாபாரத யுத்தம் நடந்தது. அந்த மகாபாரத யுத்தம் நடக்கணும் அப்படின்னு பகவான் சொல்கிறார் இங்கே. அது ஒரு கடமை, ஒரு தர்மத்தின் கடமை அப்படிங்கிறார். அப்போ ஒருத்தர் கேட்கலாம், என்னடா அது போர் அப்படிங்கிறது இவ்வளோ பயங்கரமான விஷயம், பல பேரோட உயிரிழப்பு நடக்குமே, பல குடும்பங்கள் அதனால் பாதிக்கப்படுமே, இவ்வளவு சண்டை சச்சரவு நடக்குமே, போர்னால் எப்படி நல்லது நடக்க முடியும்? போர்லேருந்து என்றைக்கும் நல்லது நடக்கிறதா நமக்கு அனுபவம் கிடையாது. அப்போ போர்லேருந்து எந்த விதமான நல்லதும் நடக்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ எதுக்காக பகவான் போரை வலியுறுத்துறார்? அர்ஜுனனை போரில் ஈடுபடாத, இது வன்முறை அப்படின்னு சொல்லியிருக்கணும். கடவுள் கருணை உள்ளவர் இல்லையா? எதுக்காக போரில் ஈடுபடணும்? இது உன்னுடைய தர்மத்தின் கடமை. போரில் ஈடுபடாவிட்டால் இது உன்னுடைய கடமையிலிருந்து தவறுவதற்கான பாவ விளைவுகள் வருங்கிறார். போரில் ஈடுபட்டால் தான் பாவம் வரும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். போரில் ஈடுபடலைன்னா பாவ விளைவுகள் வரும்னு இங்கே பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, சிறந்த போர் வீரன் என்னும் புகழையும் இழப்பாய் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இது மிக பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு இவ்வளோ நம்மளை சுற்றி வன்முறையை பார்க்குறோம்,
எத்தனையோ போர் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் பாலஸ்தீன், காசா, இஸ்ரேல் அங்கே போர் நடக்கிறது. இன்னொரு பக்கம் யுக்ரைன், ரஷ்யாவில் போர் நடக்கிறது. உலகமே வந்து 3ஆம் உலகப் போரை நோக்கி போகிற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, உலகத்தோடைய பல பகுதிகளில் வன்முறையை பார்க்குறோம். நிறைய தீவிரவாத தாக்குதல்களை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது வன்முறை, போர், சண்டை இதெல்லாமே இருக்கக்கூடாது. ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படணும் அப்படிங்கிறத தான் எல்லோருமே விரும்புகிறோம். அப்படி இருக்கும்போது பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் போரில் ஈடுபடணும், போரில் ஈடுபடுறது தர்மத்தின் கடமை, ஈடுபடாவிட்டால் அதுலேருந்து பாவ விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்கிறத பல பேரால் புரிஞ்சுக்க முடியாது. சில பேர் அதனால் என்ன சொல்கிறார்கள், இல்லை இது வந்து வேறு விதமாக புரிஞ்சுக்கணும், இது போருங்கிறது உண்மையாகவே நடக்கலை, இது வந்து ஒரு கற்பனை, இல்லை இதை வந்து வேறு ஏதோ ஒரு தத்துவத்தை கற்றுக் கொடுக்கறதற்காக இது ஒரு உதாரணமாக தான் சொல்கிறாங்க, அதனால பகவத்கீதை நல்ல விஷயத்தை தான் கொடுக்கறது அப்படின்னு சில பேர் சமாளிக்க பார்க்குறாங்க. இது எதுவுமே உண்மை கிடையாது. உண்மை என்னன்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையிலே போர் நடந்தது. 18 நாள் போர் நடந்தது. குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போர் நடந்தது. இன்றைக்கி கூட சில பிரபுபாத் அவர்கள் சொல்கிறார் ஒரு இடத்துல, இன்றைக்கி கூட நம்ம வந்து ஹரியானா அந்த மாநிலத்துக்கு, ஸ்டேட்டுக்கு போனோன்னா அங்கே குருக்ஷேத்திரம்னு ஒரு இடம் இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி 18 நாள் அங்கே உண்மையிலே போர் நடந்தது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான போர் வீரர்கள் அங்கே சண்டையிட்டு உயிரிழந்தது உண்மை. இதெல்லாம் உண்மையிலே நடந்தது. அப்படிப்பட்ட போர் நடக்கணும், நடத்தியே தீர வேண்டும் என்று அர்ஜுனனுக்கு ஊக்கம் கொடுத்தது கிருஷ்ண பகவான். அதற்காக தான் பகவத்கீதையே பேசப்பட்டது. போரில் நீ ஈடுபட்டே ஆக வேண்டும், போரில் ஈடுபடலைன்னா அது பாவம், ஈடுபட்டால் அதுதான் உனக்கு நரதை கொடுக்கும் அப்படின்னு கிருஷ்ண பகவானை போதித்திருக்கிறார். அதுதான் சனாதன தர்மத்தின் மிக முக்கியமான உயர்ந்த வேத நூல் புஸ்தகமாக நம்ம ஏற்றுக்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? முக்கியமாக இன்றைக்கி இருக்கிற நவீன நாகரிகத்தில் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் எஜுகேட்டட் பர்சனால் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டால், 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர், பகவானால் வலியுறுத்தப்பட்டு நடைபெற்ற அந்த போர், அது வேற போர். இன்றைக்கி இருக்கிற சண்டை சச்சரவு, யுக்ரைன் ரஷ்யா வார், அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், இதெல்லாம் வேறு. ரெண்டையும் வந்து நாம் ஒப்பிட்டு பேச முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. ஏன் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். இது தர்மத்திற்கான போர், கிருஷ்ண பகவானால் விருப்பப்பட்ட போர், எல்லோருக்கும் நன்மை அளிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்கான செய்யப்பட்ட ஒரு போர். அதுக்கும் சில சட்டத்திட்டங்கள்லாம் இருந்தது. அந்த போர் இப்படி தான் நடக்கணும், போர் வீரர்களுக்கு இடையில் தான் நடக்கணும், தனியாக ஒரு இடத்துல போய் தான் நடக்கணும், சாமானிய மக்கள் எந்த விதமான பாதிப்பும் அதனால் ஏற்படுத்தக்கூடாது. இன்றைக்கி நடக்கிற மாதிரி கண்டபடி தலையில் வந்து பாம்பு விடுற மாதிரிலாம் இன்றைக்கி போர் நடக்கலை. அது கம்ப்ளீட்டாக ஒரு வேறு சப்ஜெக்ட் மேட்டர், வேறு ஒரு விஷயம். அதை கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், இன்றைக்கி இந்த உலகத்தில் இவ்வளவு சண்டை சச்சரவு, அப்புறம் வன்முறை, தாக்குதல்கள், தீவிரவாதம், கொலை, கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? அதற்கு தீர்வு என்ன? அதற்கு தீர்வு பகவத்கீதையில் இருக்கா? ஏன்னா நாம் எல்லாருமே அமைதியான ஒரு வாழ்க்கையை தான் விரும்புகிறோம். இண்டிவிஜுவலாக நாம் அமைதியை எதிர்பார்க்குறோம், குடும்பத்தில் அமைதி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம், நாம் வாழ்கிற சமூகத்தில் அமைதி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம், நம்ம வாழ்கிற உலகத்தில் அமைதி இருக்கணும்னு தான் எதிர்பார்க்கணும். உலக தலைவர்கள் எல்லோருமே அமைதி வேண்டும், அமைதி வேண்டும், அமைதி வேண்டும் என்று தான் எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே அமைதி வேணும் அப்படின்னு நினைப்பவர்கள். அப்போ அமைதி தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். அந்த அமைதிக்கான வழி கண்டிப்பாக பகவத்கீதையில் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணுன்னா போர் ஏன் ஏற்படுறது, இவ்வளோ சண்டை சச்சரவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதையில் பேசப்பட்ட மிக அடிப்படையான கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், நாம் இந்த உடல் அல்ல, உடலுக்குள் வாழும் நிரந்தர நித்தியமான ஆத்மா. சனாதன தர்மம், வேத தர்மம், பகவத்கீதையை அடிப்படையாக கொண்ட ஒரு மதம், நாகரீகம் என்பது ஆத்மா, உடல் இது ரெண்டையுமே ஏற்றுக்கொள்கிறது. இட் ரெக்கக்னைசஸ் போத். ஆத்மான்னு ஒன்று இருக்குது, உடல்னு ஒன்று இருக்குது. ஆத்மா கண்ணுக்கு தெரியாதது, உடல் கண்ணுக்கு தெரிஞ்சது. கண்ணுக்கு தெரியலை அப்படிங்கிறதுனால ஆத்மான்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம வாதாட முடியாது. ஸ்ரீல பிரபுபாத் பல இடத்துல சொல்லியிருக்கார், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அ டெட் பாடி அண்ட் அ லிவிங் பர்சன்? உயிருள்ள ஒரு மனுஷனுக்கும் உயிரில்லாத ஒரு பிணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா, ஆத்மான்னு ஒன்று இருக்குது, கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, உணர்வுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆத்மா இருக்கிறதுனால தான் ஒரு மனுஷனால் பேச முடியாது, தூங்க முடியாது, நடக்க முடியாது, பாட முடியாது, ஆட முடியாது, சண்டை போட முடியாது, அன்பு பரிமாற்றம் எல்லாம் செய்து கொள்ள முடியாது. அது இல்லைன்னா அது ஒரு பிணம், உயிரற்ற பிணம். அப்போ ஆத்மான்னு ஒன்று இருக்குது, உடல்னு ஒன்று இருக்குது. இதை வேதம் ஏற்றுக்கொள்கிறது.
நாம் தான் அந்த ஆத்மா. உடல் என்பது ஜடப்பொருள், உயிரில்லாத ஜடப்பொருள், ரத்தம் மாமிசம் எலும்பு நிறைந்த ஒரு மாமிச பை. இது இந்த மாமிச பையுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னா, உடல் வேறு நான் வேறு, ஆத்மாவாகிய நான் உடலுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லும்போது பிரச்சனை என்னன்னா, அடையாளம் செய்து கொள்வது தான் பிரச்சனை. நான் இந்த உடல் அப்படிங்கிற அடையாளம் தவறானது என்று பகவத்கீதை மற்றும் வேத இலக்கியங்கள் கூறுகின்றன. இந்த அடையாளத்தின் காரணமாக தான் எல்லா பிரச்சனைகளும் ஏற்படுறது. உடல் என்பது சரிதான், ஆத்மாவாகிய நாம் நிரந்தரமானவர்கள். ஆனால் நான் இந்த உடல் என்கின்ற கருத்து என்கின்ற சிந்தனை, அங்கேருந்து தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த உலகத்தோட அமைப்பு நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்தியன், நான் பங்களாதேஷி, நான் பாகிஸ்தான், நான் சைனீஸ், நான் அமெரிக்கன், நான் ஆஃப்ரிக்கன், நான் சவுத் ஆஃப்ரிக்கன், இப்படி அதுக்கு உள்ள பல பிரிவுகள் நிறைய இருக்குது. ஜாதி ரீதியாக, மத ரீதியாக, கம்யூனிட்டியாக பல பிரிவுகள் இருக்குது. இது எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா நம்ம எல்லார் மனசுலேயும் ஒரு அடிப்படை அடையாளம் இருக்குது. நான் இந்தியன், நான் ஒரு பாகிஸ்தானி, நான் ஒரு ஆஃப்ரிக்கன், நான் ஒரு அமெரிக்கன், நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் இந்த சமூகம், நான் யூக்ரேனியன், நான் ரஷ்யன். இப்படிப்பட்ட எல்லா அடையாளங்களும் உடல் சார்ந்த கருத்துக்கள். இப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்துடன் தான் கலியுகத்தில் இன்றைக்கி இருக்கிற தற்போதைய சூழ்நிலையில் மக்கள் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், நான் இந்த உடல் அப்படின்னு சொன்ன உடனே இதில் பிரச்சனை என்னன்னு கேட்கலாம். என்ன தப்பு இப்படி சொன்னால் என்ன தப்புன்னு கேட்டால், நான் இந்த உடல் அப்படின்னு சொன்ன உடனே உடல் சம்பந்தப்பட்ட சுகத்தை அதிகரிக்க வேண்டும் என்று தான் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுமே மனோபாவம் எப்படி இருக்குன்னா, மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, நான் இந்த உடல், எனது உடல் சம்பந்தப்பட்ட சுகத்தை நான் அதிகரிக்க வேண்டும், மேக்சிமைஸ் அதிகரிக்க வேண்டும். அதற்காகத்தான் எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன நடக்கிறது? இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது. இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களும் நான் இந்த உடல், நாம் அனைவரும் நமது உடல் சுகத்தை அதிகரிக்க வேண்டும், அப்படித்தான் எல்லோரும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் பங்களாதேஷ்னு ஒரு நாடு இருக்குது, மேலே பாகிஸ்தான் ஒரு நாடு இருக்குது, அந்த பக்கம் சைனான்னு ஒரு நாடு இருக்குது. அங்கே என்ன நடக்கிறது? நான் ஒரு பாகிஸ்தானி, நான் என்னுடைய உடல் சுகத்துக்காக உடல் சுகத்தை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக உழைக்க வேண்டும். பங்களாதேஷும் அப்படி தான் யோசிக்கிறான், சைனீஸும் அப்படி தான் யோசிக்கிறான். நாம் அனைவரும் சைனீஸ், நம்மளுடைய உடல் சுகத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். அதற்காக முயற்சி, அதற்காக ஃபேக்ட்ரி, அதற்காக இண்டஸ்ட்ரி, அதற்காக ஜிடிபி க்ரோத், அதெல்லாம் தற்காத்து கொள்வதற்கு ஒரு ஆர்மி தேவை, அதுக்கு ஃபைட்டர் பிளேன் தேவை, அதுக்கு AK-47 தேவை, அதற்கு ஆயுதம் தேவை. இப்படி தான் எல்லா நாடுமே நினைக்கிறது. ரஷ்யா என்ன நினைக்கிறான்? ரஷ்யாவும் அப்படி தான் நினைக்கிறான். நான் ஒரு ரஷ்யன், எனது உடல் சுகத்தை அதிகரித்துக்காக நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். நான் ஒரு யூக்ரேனியன், என்னுடைய உடல் சுகத்தை அதிகரிக்கிறதுக்காக நான் உழைக்க வேண்டும். அதேமாதிரி அமெரிக்கனும் அப்படி தான் யோசிக்கிறான். நான் ஒரு அமெரிக்கன், எனது உடல் சுகத்தை நான் அதிகரிக்கிறேன், அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, அது என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். இவர்கள் ஆஃப்ரிக்கன், அவர்கள் அமெரிக்கன், இவர்கள் ஜாப்பனீஸ், அவர்கள் சைனீஸ். அப்போ எல்லா நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுமே, தலைவர்கள் உட்பட எல்லோருமே என்ன மனோபாவத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால், நான் இந்த உடல், எனது உடல் சுகத்தை நான் அதிகரிக்க வேண்டும். நாம் அனைவரும் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், நமது உடல் சுகத்தை நாம் அதிகரிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு ஏதாவது ஒரு தடை நடந்தா அவன் என்னுடைய எதிரி. இந்த மனோபாவத்தில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்மளுடைய உடல் சுகத்தை அதிகரிப்பதற்கு எவனாவது ஒரு பாதகமாகவோ தடையாக இருந்தால் அவன் என்னுடைய எதிரி. அதற்கு சாதகமாக எவனாவது இருந்தால் அது என்னுடைய நண்பன். இப்போ இந்த அடிப்படையில் தான் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்லாம் நடக்கிறது. இந்த நாடு நண்பர்கள், இந்த நாடு அந்த நாடு எதிரிகள். இதெல்லாம் என்ன அடிப்படை? இது எனக்கு வேண்டியவன், இவன் எனக்கு வேண்டாதவன், இவன் என்னுடைய நண்பன், இவனுடைய எதிரி. இதெல்லாம் என்ன பேசிஸில் இது நடக்கிறது அப்படின்னு கேட்டால், நான் இந்த உடல், எனது உடல் சுகத்தை நான் அதிகரிக்க வேண்டும். அதே ஒரு நேஷ்னல் லெவலில் பார்த்தோன்னா, நாம் அனைவரும் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், நமது உடல் சுகத்தை நாம் மிக அதிகமாக ஆக்குவதற்கு செயல்பட வேண்டும். இதற்கு எதிராக யாராவது இருந்தால், இதற்கு தடையாக யாராவது இருந்தால், அவர்கள் அனைவரும் நமக்கு எதிரி. அப்போ இந்த நாடு நமக்கு எதிரி. ஏன்? நம்மளுடைய உடல் சுகத்துக்கு இவன் எதிராக தடையாக இருக்கான். இந்த நாடு நமக்கு வேண்டியவன். ஏன்? என்னோட உடல் சுகத்துக்கு அவன் சாதகமாக இருக்கான். இந்த அடிப்படையில் தான் மக்கள் அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு எதிர் மனப்பான்மை கொஞ்சம் அதிகரிக்கும் போது அது போராக மாறுறது. அதனால தான் இவ்வளோ சண்டை சச்சரவு. இதெல்லாம் புலனின்பத்தின் அடிப்படை. உடல் சுகத்தை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் செய்யப்படுற செயல்கள். அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வரை
அமைதி என்பதற்கு இங்கே இடமே கிடையாது. அமைதி என்பதற்கு இடமே கிடையாது. புலனின்பம்தான் வாழ்க்கையின் லட்சியம். நான் இந்த உடல் சுகங்கள், புலன்களின் திருப்தி தான் வாழ்க்கையின் லட்சியம். புலனின்பத்தை அதிகரிப்பதற்காக முயற்சி எடுப்பது தான் வாழ்க்கையின் நோக்கம். அதுதான் நமது நாட்டின் நோக்கம் அப்படின்னு ஒவ்வொரு நாடும் யோசிச்சா அமைதி எங்கே இருக்க போகிறது? சண்டை சச்சரவில் தான் கொண்டு போய் முடியும். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அப்போ இன்றைக்கி நடக்கிற போர், அதாவது யுக்ரைன் ரஷ்யா வாராக இருக்கலாம், பாலஸ்தீனில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடக்கிற போராக இருக்கலாம், இது எல்லாமே இதற்கான மூல காரணம் இதுதான். நான் இந்த எனது உடல் சுகத்தை நான் அதிகரிக்க வேண்டும். நாம் அனைவரும் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள். நமது உடல் திருப்தியை, புலன் இன்பத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். அந்த நாடும் அதைத்தான் யோசித்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள். இந்த நாட்டு மக்களாகிய நாம் நமது உடல் சுகத்தை நாம் அனைவரும் அதிகரிக்க வேண்டும். இதில் இவன் தடை செஞ்சா அவன் எனக்கு எதிரி, அவன் தடை செஞ்சா அவன் எனக்கு எதிரி. அப்போ ஒருத்தர் வெட்டி நாம் இப்படி தான் நடக்கிறது உலகம் முழுக்க. இப்போ இதற்கெல்லாம் தீர்வு நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்குது, வேத தர்மத்தில் இருக்குது, பகவத்கீதையில் இருக்குது. பகவத்கீதை என்பது வேதத்தின் சாரம். வேதம்ங்கிறது வேத இலக்கியங்கள் ரொம்ப கடல் போன்றது. அது ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த வேத இலக்கியங்களில் இருக்கிற எல்லா தத்துவத்தையும் ஒரே இடத்துல நாம் படித்து புரிஞ்சுக்கணும். வேதத்தையே தெரிஞ்சுக்கணுன்னா பகவத்கீதையை படித்தா போதும். அப்போ ஒட்டுமொத்த வேத சனாதன தர்மத்தின் எல்லா இலக்கியங்கள்லேருந்தும் இருக்கிற சாரம், எசன்ஸ் பகவத்கீதையில் இருக்குது. அதுதான் பகவத்கீதைக்கு இவ்வளோ முக்கியம். வேதம், வேத கலாச்சாரம், வேத நாகரீகம் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்குது. உபனிஷத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, புராணங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ எல்லா இடத்துலேருந்தும் ஒரே ஒரு புஸ்தகத்தை எடுத்து ஒரே இடத்துல நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் அது பகவத்கீதையில் இருக்குது. அப்போ வேதத்தின் நோக்கம் என்ன, வேத நாகரிகத்தின் நோக்கம் என்னன்னு கேட்டால் ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறார், சர்வே ஜனா சுகினோ பவந்து. அதாவது உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லா மனிதர்களும் கூட சொல்லலை. இன்றைக்கி அப்படிப்பட்ட கருத்தே நமக்கு கிடையாது. யுனைடெட் நேஷன்ஸ் இருக்குது. நம்ம யுனைடெட் நேஷன்ஸில் அதோடைய நோக்கம் என்ன? எல்லா மனிதர்களும், உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளவுதான் அவர்களால் யோசிக்க முடியுமே தவிர வேத கலாச்சாரம், வேத நாகரிகம், வேத இலக்கியங்கிறது ஒரு படி மேலே. உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அப்படி நடக்கிறதான்னு கேட்டால் இல்லை. மனிதர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம், அதற்காக நாம் பாடுபடுறோம். ஆனால் நம்மளுடைய புலனின்பத்திற்காக எத்தனையோ மிருகங்களை நாம் கொன்று சித்திரவதை செய்து நம்ம நாக்கின் சுவைக்காக நாம் அதை பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். இது கலியுகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். தினமும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் நம்ம நாடு உட்பட லட்சக்கணக்கான மிருகங்கள் கொல்லப்படுகின்றன. வெறும் சில பேரின் நாக்கின் சுவைக்காக, புலனின்பத்தை அதிகரிக்க வேண்டும் எதற்காக. அப்போ இத்தனை ஜீவராசிகளுக்கு நாம் தீங்கு இழிக்கும்போது, சித்திரவதை செய்யும்போது, கொடுமைப்படுத்தும் போது, அதோடைய கழுத்தை வெட்டும்போது நாம் எப்படி உலகத்தில் அமைதி எதிர்பார்க்க முடியும்? அப்போ இதோடைய பாவ விளைவுகள் எல்லாம் தான் உலகத்தில் போராக மாறி வருது. அதனால தான் போருக்கான காரணம். இது ஒரு சட்டில் லா, சூக்ஷ்மமான ஒரு விஷயம். அப்போ இது எல்லாமே வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணுன்னா பகவத்கீதையை அணுகணும். பகவத்கீதை என்ன சொல்கிறது? நாம் இந்த உடலல்ல, உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்தியமான நிரந்தர ஆத்மா. அப்போ ஆன்மீக செயல்கள், ஆத்மா அப்படின்னு ஏற்றுக்கொண்டால் ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய செயல்கள் இருக்குது, உடலுக்கு தேவையான திருப்தி கொடுக்கக்கூடிய சில செயல்கள் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. உடலும் இருக்குது, ஆத்மாவும் இருக்குது. வேதம் அப்படிங்கிறது, சனாதன தர்மம் அப்படிங்கிறது ரெண்டையுமே ரெக்கக்னைஸ் பண்ணுறது. ஆத்மாவும் இருக்குது, உடம்பும் இருக்குது. உடலுக்கு சில தேவைகள் இருக்குது, ஆத்மாவுக்கும் சில தேவைகள் இருக்குது. இப்போ ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய செயல்களை நாம் அதிகரித்து கொண்டே போகலாம். எவ்வளோ வேணால் ஆழமாக, தீவிரமாக ஆன்மீக செயல்களில் நாம் ஈடுபடலாம். அப்படி ஈடுபட்டால் அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அமைதி தான் அதிகரிக்கும், மற்றவர்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், மற்றவர்கள் மேலே இருக்கும் பாசம், அன்பு அதுதான் அதிகரிக்குமே தவிர எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் உடலுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய, புலன்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய செயல்கள் என்றைக்குமே கட்டுப்பாடுடன் தான் வைத்துக்கொள்ள வேண்டும். அது ரெகுலேட்டடாக, ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கணும். அதை அதிகரிக்க முயற்சி செய்தால், கட்டுப்பாடு இல்லாத புலனின்பத்தில் அனைவரும் ஈடுபட்டால் அது பிரச்சனையில் தான் கொண்டு போய் முடியும்.
அதனால மதமே ரிலிஜன் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா ஒவ்வொரு ரிலிஜன்லையும் எந்த மதமாக இருந்தாலும் சரி சில கட்டுப்பாடுகளை அது விதிக்கின்றது. இதில் செய்யலாம், இது செய்யக்கூடாது, இதை சாப்பிடலாம், இதை சாப்பிடக்கூடாது, பணம் சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கலாம், இப்படி சம்பாதிக்கக்கூடாது, இதெல்லாம் செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம், இப்படியெல்லாம் செஞ்சு பணம் சம்பாதிக்கக்கூடாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே உறவு இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் செஞ்சு உறவு இருக்கலாம், இப்படியெல்லாம் உறவு இருக்கக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு எல்லா மதத்துலேயும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணியிருக்கோம், எல்லா கட்டுப்பாடுகளையும் கைவிட்டு உடல் சுகமே, உடலுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய புலனின்பமே வாழ்க்கையின் நோக்கம், எப்படியாவது என்னையாவது பண்ணி எப்படியாவது உடல் சுகத்தை அனுபவிக்க வேண்டும், அதிகரிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் எல்லா கட்டுப்பாடுகளையும் நாம் கைவிட்டுட்டு உடல் வாழ்க்கை, உடல் சந்தோஷம், உடல் புலனின்பம் தான் வாழ்க்கையின் நோக்கம், அதை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துடன் தீவிரமாக புலனின்பத்தில் அனைவரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே இப்படித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதோடைய விளைவு சண்டை, சச்சரவு, போர், சூசைட், டிப்ரெஷன் நாம் பார்க்குறோம். எவ்வளவோ பிரச்சனைகள், எல்லா நாடுகள்லையும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா டிப்ரெஷன் கேசஸ் அதிகமாக இருக்குது, தற்கொலை சூசைட் கேசஸ் அதிகமாக இருக்குது, க்ரைம் ரேட் அதிகமாக இருக்குது, குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, டைவர்ஸ் ரேட் அதிகமாக இருக்குது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம்? மூல காரணம் இதுதான். நாம் உடல் அல்ல, உடலுக்குள் வாழும் ஆத்மா. இந்த விஷயத்தின் அறியாமை, தெரியாமல் இருக்கிறது. இதோட அறியாமையின் காரணம் என்ன? புலனின்பத்தை அதிகரிக்க வேண்டும், தீவிரமாக புலனின்பத்தை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துடன் உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி செஞ்சால் அது எங்கே கொண்டு போய் முடியும்? ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் கொண்டு போய் முடியும், துக்கத்தில் கொண்டு போய் முடியும், பிரச்சனையில் தான் கொண்டு போய் முடியும். உலகளாவிய லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தோன்னா போரில் தான் கொண்டு போய் முடியும். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால் உடல் இருக்குது, ஆத்மா இருக்குது. உடல் சம்பந்தப்பட்ட புலன் இன்ப செயல்களை கட்டுப்பாடுடன் வைத்து கொள்ள வேண்டும். ஆத்ம ரீதியான செயல்களை அதிகரித்து கொண்டே போக வேண்டும். ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய சில செயல்கள் இருக்குது. அது வேதத்தில், சனாதன தர்மத்தின் இலக்கியங்களில், பகவத்கீதையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. பெரிய மகான்கள், ஆச்சாரியர்கள் அதையெல்லாம் இந்த உலகத்துக்கு அவதாரம் எடுத்து நடைமுறையில் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு காட்டியிருக்கிறார்கள். அந்த வழியில் சென்றால் ஆத்மாவுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய செயல்களை அதிகரித்து கொண்டே போகலாம். தீவிரமாக ஆன்மீக செயல்களில் நாம் ஈடுபடலாம். எந்த பிரச்சனையும் வராது. நம்மளுடைய உடம்புக்கும் எந்த பிரச்சனை வராது, நம்ம மனசுக்கும் எந்த பிரச்சனை வராது, நமக்கும் மற்றவங்களுக்கும் எந்த பிரச்சனை வராது, நம்ம நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா அதை கைவிட்டுட்டு வெறும் சில ஜட அடையாளங்களின் அடிப்படையில் நான் இந்தியன், நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் கிறிஸ்டியன், நான் பங்களாதேஷி, நான் பாகிஸ்தானி, நான் சைனீஸ், அது இதுங்கிற மனக்கற்பனையின் அடிப்படையில் சில அடையாளங்களை வைத்துக்கொண்டு புலனின்பத்தை அதிகரித்து கொண்டே போக வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துடன் நாம் செயல்பட்டால் அது போரில் தான் முடியும், சச்சரவில் தான் முடியும், சண்டையில் தான் முடியும், தற்கொலையில் தான் முடியும். அது போய் என்றைக்குமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ பகவத்கீதை நமக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, பகவான் என்ன சொல்கிறாருன்னா, உடல் வேறு ஆத்மா வேறு என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். தியரட்டிக்கலாக நாம் புரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து கொண்ட பிறகு ஆன்மீக செயல்களில் நாம் மிக தீவிரமாக ஈடுபட வேண்டும். இந்த ஆன்மீக செயல் என்ன, எந்த மாதிரி ஆன்மீக செயல் இன்றைக்கி இருக்கிற மக்களால் சுலபமாக எளிமையாக செய்ய முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுவதற்காக பகவானே அவதாரம் எடுத்தார். அந்த அவதாரம் தான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. சுமார் 500 வருடங்களுக்கு முன்னாடி வெஸ்ட் பெங்கால் பகுதியில் நடியா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் எடுத்தார். சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த போதித்த விஷயம் என்னவென்றால், நாம் இந்த உடல் அல்ல, நாம் மனதில் கற்பனை செய்து கொண்டிருக்கும் எல்லா அடையாளங்களும் தவறானது. ஒரு இடத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார், நாஹம் விப்ரோ நச்ச நரபதி நாபி வைஷ்யோ நாபி சூத்ரோ நாஹம் கிரகஸ்தா நாஹம் சன்னியாசி. அதாவது 500 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் மனசில் எந்த மாதிரி அடையாளங்கள்லாம் இருந்ததுன்னா, நான் ஒரு பிராமணன், நான் ஒரு சன்னியாசி, நான் ஒரு கிரகஸ்தன், நான் ஒரு க்ஷத்திரியன், நான் ஒரு வைஷ்யன், இப்படிப்பட்ட அடையாளங்களில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார். இது 500 இயர்ஸ் பேக், 500 வருஷத்துக்கு முன்னாடி சமுதாய கட்டமைப்பு எப்படி இருந்தது.
அது எல்லாமே தவறு அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். அப்போ தன்னை அடையாளம் செய்து கொள்கிறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. நான் எதுவும் அல்ல, நான் பிராமணனும் அல்ல, நான் சத்திரியும் அல்ல, நான் வைஷ்யனும் அல்ல, நான் கிரகஸ்தனும் அல்ல, நான் சன்னியாசியும் இல்லை. அப்போ நான் யார் அப்படின்னு கேட்டால் சைத்தன்ய மகாபிரபு பதில் சொல்கிறார், கோபி பர்த்த பதகமலையோர் தாச 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 தாசானு தாசகா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டனின் 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 தொண்டன், தாசனின் 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 தாசன் தான் நான். அப்போ நம்மளுடைய நிரந்தர அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டால் நாம் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இறைவனின் தொண்டர்கள். மற்ற எல்லா அடையாளங்களுமே தற்காலிகமான அடையாளங்கள். நான் இந்தியன், நான் பாகிஸ்தானி, நான் சைனீஸ், நான் பங்களாதேஷி, நான் ஒரு ஸ்ரீலங்கன் அப்படின்னு சொன்னால் இது உடல் சம்பந்தப்பட்ட அடையாளம். இது ஆத்மாவோட அடையாளம் கிடையாது. ஆத்மா தான் நிரந்தரமானதை தவிர உடல் நிரந்தரமானது அல்ல. உடலை விட்ட பிறகு இந்தியாவில் பிறந்த இந்த ஜென்மத்தில் பிறந்த நான் மறு ஜென்மத்தில் பாகிஸ்தானில் பிறவி எடுக்கலாம். இந்த ஜென்மத்தில் ஹிந்து அப்படிங்கிற ஒரு அடையாளத்தில் ஒரு ஹிந்து குடும்பத்தில் பிறந்தனா மறு ஜென்மத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறவி எடுக்கலாம், கிறிஸ்டியன் குடும்பத்தில் பிறவி எடுக்கலாம். இல்லைன்னா கிறிஸ்டியனாக பிறந்த ஒருத்தர் இந்த ஜென்மத்தில் ஹிந்துவாகவோ முஸ்லீமாகவோ பிறவி எடுக்கலாம். இதெல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ இந்த அடையாளங்கள் நிரந்தரமானது அல்ல. நமது நிரந்தர அடையாளம் நாம் ஆத்மா, நாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் இறைவனின் நித்திய தொண்டர்கள். அப்போ ஆன்மீக செயல்களில் தான் நாம் ஈடுபட வேண்டும். ஆன்மீக செயல்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய நிரந்தர நன்மை என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கற்றுக் கொடுத்தார். அந்த ஆன்மீக செயல் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கலியுகத்தில் மிக எளிமையாக அனைவரும் செய்யக்கூடிய ஈடுபடக்கூடிய ஆன்மீக செயல் இந்த மகாமந்திர ஜபம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்போ ஒருத்தர் சொல்லலாம், இது ஹரே கிருஷ்ண மகாமந்திரங்கிறது வேதம் சம்பந்தப்பட்ட மந்திரமாச்சே, இதெல்லாம் ஹிந்து தர்ம மந்திரமாச்சே, நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் அல்ல, நான் எப்படி இதெல்லாம் ஏற்றுக்கொள்வது என்று கேட்டால் அதுக்கு ஸ்ரீல பிரபுபாத் அவர் சொல்கிறார், இறைவனின் பெயரை அனைவரும் ஜபம் செய்வது இந்த யுகத்தின் தர்மம். கிருஷ்ணா என்பது இறைவனின் பெயர். அது ஒரு கிருஷ்ணர் என்பவர் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர் அல்ல. இருப்பினும் மற்றவர்களுக்கு இது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவர்கள் நினைத்தால் அவரவர் மதத்தின்படி அவரவர் நம்பிக்கையின் அடிப்படையில் அனைவரும் இறைவனின் திருநாமத்தை ஜபம் செய்ய வேண்டும். அதாவது நான் வேதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் வேத தர்மத்தை சேர்ந்தவன் அல்ல அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் பரவாயில்ல, அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பகவானின் இறைவனின் திருநாமம் அது அந்த குறிப்பிட்ட மதத்தில் என்ன பரிந்துரைக்கப்பட்டுள்ளதோ அதன்படி அனைவரும் இறைவன் திருநாமத்தை ஜபம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் பல இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆனால் நான் வேதத்தை ஏற்றுக்கொள்ள தயார், பகவத்கீதை ஏற்றுக்கொள்ள தயார், கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஏற்றுக்கொள்ள எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் நினச்சா கண்டிப்பாக இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். இதுதான் இந்த கலியுகத்துக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஆன்மீக செயல். இந்த ஆன்மீக செயல்களில் நாம் மிக தீவிரமாக ஈடுபட வேண்டும், ஈடுபடலாம். அப்படி தீவிரமாக ஈடுபட்டால் அதோடைய விளைவு பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்ஷதி ஏவம் பிரசன்ன மனசோ என்று பாகவதம் கூறுகின்றது. நமது ஆன்மீக திருப்தி அதிகரிக்கும், நமது சந்தோஷம் அதிகரிக்கும், மற்றவர்கள் மேல் நமக்கு இருக்கும் ஏதாவது மனசில் துவேஷமோ காழ்ப்புணர்ச்சியோ கோபமோ இருந்தால் அதெல்லாம் கரைந்துவிடும், நமது ஜட அடையாளங்கள்லாம் கரைந்துவிடும். நாம் அனைவரும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம். உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இதில் தீர்வு இருக்குது. கண்டிப்பாக நாம சங்கீர்த்தனத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தீவிரமாக ஜபம் செய்வதால், இந்த நாம சங்கீர்த்தனத்தில் தீவிரமாக ஈடுபடுவதால் கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இதில் தீர்வு இருக்குது. ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் பல முறை தன்னுடைய புஸ்தகங்களில் தன்னுடைய சொற்பொழிவுகளில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். அப்போ ஆத்மா, உடல், ஆன்மீக செயல்களை தீவிரமாக நாம் ஈடுபட வேண்டும், அதை அதிகரிக்கலாம். உடல் சம்பந்தப்பட்ட விஷயம், உடலுக்கு சில தேவைகள் இருக்குது, உணவு, அப்புறம் இருக்க இடம், அப்புறம் சில உறவுகள், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கட்டுப்பாடோடு வச்சுக்கணும். அப்போ ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம் தீவிரமாக ஜபம் செய்தால் கட்டுப்பாடு இல்லாத புலனின்பம் அப்படிங்கிற விஷயத்துக்கே இடம் இருக்காது. உடனடியாக நாம் உலகத்தில் எந்த பகுதியில் வேணால் நம்ம போய் பரிசோதித்து பார்க்கலாம். யாரெல்லாம் தீவிரமாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீங்களே போய் பார்க்கலாம். அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் போய் பரிசோதித்து பார்த்தால் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சாப்பிட்றது, தூங்குறது, மற்ற உறவு, அது எல்லாமே கட்டுப்பாடோடு தான் இருக்கும். ஏன்? ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்படிப்பட்ட சக்தியை கொடுக்கிறது. அப்போ இந்த மகாமந்திர ஜபத்தை நாம் செய்ய வேண்டும், மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் இதை நுழைக்க வேண்டும். அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி ஏற்றுக்க முடியல அப்படின்னா அவரவர் நம்பிக்கைப்படி அவர் இறைவன் நாமத்தை ஜபம் செய்யலாம். இல்லை பகவத்கீதை
ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் கண்டிப்பாக இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் இதன் விளைவு கண்டிப்பாக நாம் தெய்வீக ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இன்றைக்கி கூட உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தீவிரமாக ஜபம் செய்து கொண்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட ஆன்மீக செயல்களில் நாம் ஈடுபடாவிட்டால் புலன் இன்ப செயல்களையே அதிகரிக்கும் ஒரு நோக்கத்துடன் நாம் கஷ்டப்பட்டால் அதோடைய விளைவு பிரச்சனையில் தான் கொண்டு போய் முடியும், சண்டையில் தான் கொண்டு போய் முடியும், உலகளாவிய லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் அது போரில் தான் கொண்டு போய் முடியும். அப்படிப்பட்ட போர் தான் இன்றைக்கி நடக்கிற யுக்ரைன் ரஷ்யா வாராக இருக்கட்டும், இஸ்ரேல் பாலஸ்தீன் நடக்கிற போரெல்லாம் புலனின்பத்தில் அடிப்படையில் அதிருப்தி ஏற்பட்டதால், என்னுடைய புலனின்பத்தை நான் அதிகரித்தால் அவனுக்கு அதிருப்தி, அவனுடைய புலனின்பத்தை அவன் அதிகரித்தால் எனக்கு அதிருப்தி, 2 பேரும் அதிருப்தினா அடுத்தது சண்டை சச்சரவு போரில் தான் கொண்டு போய் முடியும். அப்படிப்பட்ட போர் தான் அது. ஆனால் 5000 வருஷத்துக்கு முன்னாடி குருக்ஷேத்திர போர்க்களத்தில் நடத்தப்பட்ட போர் யாருடைய புலன் திருப்திக்காக நடத்தப்பட்ட போர் அல்ல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் நடத்தப்பட்ட போர். உலகத்தில் அப்போது 2 விதமான சக்திகள் இருந்தது. தர்மம் என்கின்ற ஒரு பக்கம் பாண்டவர்கள், அதர்மம் என்கின்ற இன்னொரு பக்கம் கௌரவர்கள். அப்போ தர்மத்தின் சக்தி வெல்ல வேண்டும், அதர்மத்தின் சக்தி அழிய வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு போர். அது போர்க்களத்தில் தனி ஒரு இடத்துல போர் வீரர்களுக்கு இடையே மட்டும்தான் அந்த போர் நடந்தது. சாமானிய மக்களெல்லாம் யாரும் தாக்கலை. 18 நாளில் போர் முடிஞ்சுது. முடிந்த பிறகு பாதிக்கப்பட்டவர்கள்னால் மரணம் அடைந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் எல்லா வசதிகளும் செய்யப்பட்டன. அது ஒரு உயர் காரணத்துக்காக செய்யப்பட்ட ஒரு போர். அதையும் இன்றைக்கி நடக்கிற போரையும் நாம் ஒப்பிட்டு பேச முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த போர்க்களத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முன்னிலையில் மரணமடைந்த அத்தனை பேரும் மோட்சத்தை அடைந்தார்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவிடைகளை அடைந்தார்கள் என்று ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறார். அப்போ அது தர்மத்துக்காக செய்யப்பட்ட போர். அதையும் இன்றைக்கி நடக்கிற உலகத்தில் நடக்கிற போரையும் நாம் ஒப்பிட்டு பேச முடியாது. இன்றைக்கி நடக்கிற எல்லா போருமே புலனின்பத்தின் அடிப்படையில் அதிருப்தி ஏற்பட்ட காரணத்தினால் நடந்து கொண்டிருக்கும் போர். இதற்கு தீர்வு உலக அமைதி வேண்டுமென்றால் அனைவரும் பகவத்கீதையை படிக்க வேண்டும். நாம் உடல் அல்ல, உடலுக்குள் வாழும் நிரந்தர ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிரந்தர ஆத்மா என்ற அடிப்படையில் நமது நிரந்தர அடையாளம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிரந்தர அடையாளம் நாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தொண்டர்கள். இந்த அடையாளத்தின் அடிப்படையில் சில நிரந்தர கடமைகள் உள்ளன. அந்த நிரந்தர கடமை தான் பகவானை திருப்திப்படுத்துவது. அந்த திருப்திப்படுத்துவதற்கான செயல்முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரம். அதை கொடுத்தவர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு. அதை உலகமென்றும் எடுத்து சென்று இன்னைக்கு உலகளாவிய ஹரே கிருஷ்ணா இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கினர் ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள். அப்போ இவர்களின் அடிச்சுவடுகளை நாம் அனைவரும் பின்பற்றி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை தீவிரமாக ஜபம் செய்தால் நாம் ஆத்மீக திருப்தியை அடைவோம். அது மட்டும் இல்லாமல் இதன் விளைவாக உலகத்தில் அமைதி ஏற்படும், சமுதாயத்தில் அமைதி ஏற்படும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இதுதான் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் நோக்கம். வணக்கம். ஹரே கிருஷ்ணா.